1985 தஞ்சாவூர் எனும் வரலாற்று தொன்மை மிக்க மாபெரும் பட்டினத்திற்கு மிக அருகில் இருப்பதுதான் இந்த புதுப்பட்டினம் கிராமம். புது ஆறு பாய்ந்து வளம் கொழிக்கும் பசுமை நிறைந்த பகுதி இது. இங்கே கல்வியில் அதிக நாட்டமில்லாத மக்கள் இருந்த காலம் அது. காரணம், அப்போது இது நகரத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் எல்லை பகுதியாகும். இப்பகுதி மக்களின் குழந்தைகள் கல்வியிலும் விளையாட்டிலும் பின்தங்கியிருந்த சூழலில் இப்பகுதி மக்களுக்காகவும் கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளின் படிப்பறிவை மேம்படுத்தவும் 10 ரூபாய் கட்டணத்தில் துவங்கப்பட்டதுதான் நமது செயின்ட் மேரிஸ் ஆங்கிலப் பள்ளி. எப்படி அன்றைக்கு கொல்கத்தாவில் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் நோயாளிகள் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சிய தொண்டுள்ளம் படைத்த அன்னை தெரசா அவர்களைப் போல 1985 திருமதி ஷீலா ஜெசிந்தா அவர்கள் இப்பகுதி குழந்தைகளின் மேல் கொண்ட பேரன்பால் தனது கணவர் திரு லாரன்ஸ் அவர்களின் ஒத்துழைப்போடு இப்பள்ளியை துவங்கி மக்கள் தொடங்கி மாணவ செல்வங்கள் வரை மேடம் மேடம் என்று அன்புடன் அழைக்கப்படுகிற பெருமைக்குரியவர். இவர் தன் விசாலமான அன்பு கொண்ட அரவணைப்பால் அனைவரின் உள்ளத்திலும் இன்றளவும் அணையா விளக்காக அறிவுச் சுடராக விளங்குகிறார். இவ்வாறு தொடங்கப்பட்ட நமது செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கான விதை எங்கு போடப்பட்டது என சின்னதாய் ஒரு பிளாஷ்பேக். 1958 முதல் 1980 வரை தஞ்சை மானம்புச்சாவடியில் உள்ள சிவராயர் தோட்டம் முதல் தெருவில் அங்கு காலம் காலமாக வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் குழந்தைகள் பட்டுத் தொழிலோடு பள்ளிப்பாடமும் படித்து கல்வியறிவில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு வசித்த திரு முத்தையா என்பவரது இல்லத்தில் வாடகையில் துவங்கப்பட்டதுதான் சோமசுந்தரம் நேட்டிவ் பள்ளி. இப்பள்ளியில் சுமார் 52 குடும்பத்தின் மாணவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு எந்தவித கட்டணமுமின்றி இலவச கல்வி அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் இப்பள்ளியே முதல் தர பள்ளியாக விளங்கியது என்றால் அது மிக இல்லை. அப்போது அதன் நிர்வாகியாகவும் ஆசிரியராகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர்தான் திரு லூர்துசாமி வாத்தியார். இவரது பெயர் மாறி பின்னாளில் பள்ளியின் பெயரோடு அடைமொழியாக சோமு வாத்தியார் என்றே புகழப்பட்டது. நமது சோமு வாத்தியாரின் அயராத போதனையில் பிற்காலத்தில் இவரிடம் படித்த பல மாணவர்கள் மருத்துவர்களாகவும் நீதிபதிகளாகவும் மற்றும் ஆசிரியர்களாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் மருத்துவர் வி சுந்தர், மருத்துவர் நாகேந்திரன், நோட்ரி பப்ளிக் டி.எஸ். செல்வராஜ், நீதிபதி சரவண தமிழன் மற்றும் லயன் சங்க பன்னாட்டு ஆளுநர் லயன் பிரேம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவார்கள். இதேபோல் இன்னும் பலர் பல பெரிய பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு பல ஆளுமைகளை தன் அடிப்படை கல்வியால் நெறிப்படுத்திய திரு லூர்துசாமி பிள்ளை என்று சோமுவாத்தியாரின் மகன்தான் இன்று நமது பள்ளியின் தாளாளராக சிறப்போடு விளங்கும் திரு லாரன்ஸ் அவர்கள். இப்போது புரிந்திருக்கும் செயின்ட் மேரிஸ் ஆங்கிலப் பள்ளியின் விதை அப்போது போடப்பட்டது என்று. தந்தை எவ்வழியோ மகனும் அவ்வழியே என்பது காலத்தின் கூற்று. அன்று விதைத்த அந்த விதை இன்று வளர்ந்து மரமாகி 2012ஆம் ஆண்டில் வெள்ளி விழா கொண்டாடியதை தொடர்ந்து 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக கல்வி பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருவோருக்கான தொண்டரச் செம்மல் எனும் விருதினை மறைந்த கல்வி காவலர் திருமிகு துளசி ஐயா வாண்டையார் அவர்களின் திருக்கரங்களால் பெற்ற பெருமைக்குரியவர் நமது தாளாளர் திரு லாரன்ஸ் அவர்கள். 1986 எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளில் 50 மாணவர்களோடு மட்டும் கூரை வைந்த கட்டிடத்தில் துவங்கப்பட்ட நம் பள்ளி தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட 5ஆம் வகுப்பு வரை அதற்குரிய வசதிகளோடு மேம்படுத்தப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் அன்றைக்கு புகழ்பெற்றிருந்த வில்லா மேரிஸ் பள்ளி முதலிடத்திலும் நமது செயின்ட் மேரிஸ் ஆங்கிலப் பள்ளி 2ஆம் இடத்திலும் பதிவு செய்யப்பட்டு 1987
அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டது. 1987 முதல் 1990 வரை தஞ்சையிலேயே முதலாக கம்ப்யூட்டர் கல்வியை சிறு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி நகரில் உள்ள கல்வியாளர்கள், பள்ளியின் மீது ஈடுபாடு கொண்டோர் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவுடன் பள்ளியில் கல்வி சார்ந்த பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1990 1995 வரை இக்காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட நம் பள்ளி 5ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு படித்திட வெகு தூரம் வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் கல்வி இடைநிற்றல் அதிகரித்தது. இந்த சூழலை மாற்ற நினைத்த நமது பள்ளி நிர்வாகம் ஒரு உயர்நிலை கல்விக்கூடம் தொடங்க ஆலோசிக்கப்பட்டு நமது செயின்ட் மேரிஸ் கல்வி அறக்கட்டளையின் மூலம் நமது பள்ளிக்கு தேவையான கட்டிடங்கள், இடவசதி, விளையாட்டு திடல் ஆகியவற்றை குத்தகையாக பெற்று உயர்நிலை பள்ளி தொடங்கப்பட்டது. இதுதான் இப்பகுதியின் முதல் தனியார் உயர்நிலை பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. மரியாதைக்குரிய நமது மேடம் மற்றும் தாளாளர் பெற்றோர்களுடன் இணைந்து துவங்கிய இந்த உயர்நிலை பள்ளி அன்றைக்கு அனைவராலும் வியந்து பார்க்கப்பட்டது. 1999 2000 வரை செயின்ட் மேரிஸ் உயர்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தொடக்க அங்கீகாரமும், தமிழ் வழி கல்வியும் ஆங்கில வழி கல்வியும் சேர்ந்து தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி உயர்நிலை பள்ளி அரசு அங்கீகாரத்தோடு மிக பெரிதாக உருவாகி உயர்ந்து நின்றது. 2000 2005 வரை இக்காலகட்டத்தில்தான் பள்ளியில் சேரும் இப்பகுதி மக்களின் குழந்தைகள் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு வரை குறைந்த கட்டணத்தில் ஒரே பள்ளியில் படித்து முடித்து வேலைக்கு செல்லவும் தொடர்ந்து அவர்கள் படிக்கவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நம் பள்ளியின் மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பான JRC மற்றும் அனைத்து மாணவர் அமைப்புகளும் துவங்கப்பட்டு மாணவர் தலைவருக்கான தேர்தலும் இன்று வரை நடத்தப்பட்டு வருகிறது. இதோடு பெற்றோருக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு பாலமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் துவங்கப்பட்டு இன்றளவும் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு மாணவர் நலன் காக்கப்படுகிறது. இதோடு 1550 உலகளாவிய அறிவுசார் புத்தகங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய நூலகம், நவீன வசதிகளோடு கூடிய அறிவியல் ஆய்வுக்கூடம் மற்றும் 3 தளங்களோடும் அனைத்து அடிப்படை வசதிகளோடு நம் பள்ளி மேம்படுத்தப்பட்டது. நமது பள்ளியில் மட்டுமல்லாமல் மற்ற பள்ளிகளுடன் சார்ந்து மாவட்ட அளவில் விளையாட்டு மற்றும் பிற போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் சிறப்புடன் கலந்து கொண்டு பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். இதனை வலுப்படுத்தும் வகையில் மாதம் ஒரு விழாவாக நமது பள்ளியில் வருடந்தோறும் 23 விழாக்களை கொண்டாடி வருகிறது நம் பள்ளி. 2005 முதல் 2006 வரை இந்த ஆண்டில்தான் முதன்முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம் பள்ளியிலிருந்து 30 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி இதில் முதல் மாணவனாக மணிகண்டன் எனும் மாணவர் முதல் முறையாக 500 மதிப்பெண்களுக்கு 440 மதிப்பெண்கள் எடுத்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சியை நமது பள்ளிக்கு வழங்கி பெருமை சேர்த்தார்கள். 2006 2015 வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் 100% தொடர் தேர்ச்சியை நமது பள்ளிக்கு வழங்கி நம் மாணவர்கள் பெருமை சேர்த்தார்கள். இதில் முத்தாய்ப்பாக 2010-11 கல்வியாண்டில் நமது பள்ளியைச் சேர்ந்த கலைவாணி என்ற மாணவி அந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 490 மதிப்பெண்களை பெற்று கல்வி மாவட்டத்தில் 4ஆம் இடத்தை பிடித்தார் என்பது பெருமைக்குரிய செய்தி. இதற்காக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில்
சான்றிதழும் ரூபாய் 1000ற்கான பணமுடிப்பும் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் நமது மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கொல்கத்தாவில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசோக் குமார் என்ற மாணவர் நேஷனல் சாம்பியன்ஷிப் விருதினை பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். 2014-2015 மாவட்ட அளவில் பெண்கள் ஜூனியர் கோகோ சாம்பியன்ஷிப் விருது பெற்று சாதனை படைத்தார்கள் நம் பள்ளி மாணவர்கள். கல்வி சார்ந்த பிற பணிகளாக கும்பகோணத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் நமது பள்ளி முதல் பள்ளியாக தெரிவு செய்யப்பட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோ அதாவது ISRO ஏவுகணை தளத்தை நமது பள்ளி மாணவர்கள் 3 பேர் கலந்து கொண்டு பார்வையிட மிகப்பெரிய வாய்ப்பினை பெற்றார்கள். 2015 முதல் 2020 வரை மீண்டும் 5 ஆண்டுகள் பொதுத் தேர்வில் தொடர் தேர்ச்சியினை பெற்று நமது மாணவர்கள் சாதனை படைத்தார்கள். 2020 வரை நமது பள்ளியில் படித்த மாணவர்களில் 345 பேர் அரசு ஊழியர்களாக பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். 137 பொறியியல் பட்டதாரிகள் சென்னையில் பணியாற்றுகிறார்கள் மற்றும் பல மாணவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி இப்பள்ளியின் மகுடத்திற்கு வைரக்கற்களாக ஜொலிக்கிறார்கள். இதைவிட முத்தாய்ப்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் என 2ஆம் தலைமுறையில் இன்றும் இந்த பள்ளியில் கல்வி கற்றலும் கல்வி போதித்தலும் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் 2025 வரை 2ஆம் தலைமுறையிடமிருந்து 3ஆம் தலைமுறை நோக்கி இந்த சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்க நமது பள்ளியை கல்வியின் தரத்திலும் கல்வி சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதிலும் பல புதிய அணுகுமுறையுடன் புதிய உத்வேகத்துடனும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் நமது செயலர் மற்றும் நிர்வாகி திரு டோனி ஜெர்ரி சுகந்த் அவர்களையும் இவரோடு இணையாக அனைத்து பணிகளிலும் துணையாகவும் இருக்கும் இவரது மனைவி சமூக பணிகளில் சிறப்பாக பணியாற்றி காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பி அடைக்கலராஜ் அவர்களின் மகள் திருமதி ஏ பிரின்சி அவர்களையும் பெற்றோர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பிலும் எப்படி பாராட்டினாலும் தகும். அவர்தம் பணி சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம் பள்ளியின் செயல்பாட்டிலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு ஆதரவளித்து வரும் மரியாதைக்குரிய டாக்டர் TA சாம்சன் மற்றும் மறைந்த டாக்டர் திரு ராஜேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தார், மறைந்த திரு காளையார் மற்றும் அவரது குடும்பத்தார், திரு நடேச தொண்டைமான் அவர்களின் மகன் திரு விஜயகுமார் தொண்டைமான் மற்றும் முன்னாள் இந்நாள் பஞ்சாயத்து தலைவர்கள், முன்னாள் இந்நாள் பெற்றோர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.